இந்த காலிஃப்ளவர் கிரேவிய பார்த்தது என்ன நினைச்சீங்க? சிக்கன் கிரேவின்னு தானே நினைச்சீங்க. ஆனா சிக்கன் கிரேவிக்கே டஃப் குடுக்குற மாரி இருக்கும் இந்த காலிஃப்ளவர் கிரேவி. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் சாப்பிட ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு பொடியா கட் பண்ண 2 சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தது 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, 5 முந்திரி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அண்ட் மசாலா இன்கிரீடியன்ஸ் நல்லா வதங்கினது ஒரு பைன் பேஸ்டா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். கொரன்னு அரைக்காம இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இரும்பு வடை சட்டியில எண்ணெய் ஊத்திக்கலாம். தாராளமா எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு வெடிக்க வச்சலாம். சோம்பு வெடிச்சு வந்ததும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து இதையும் வெடிக்க விடலாம். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ஆற வச்சிருக்கு காலிஃபிளவர் இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எண்ணெயில காலிஃபிளவர் வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல போட்டு மசாலா இன்கிரீடியன்ஸோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம பைன் பேஸ்ட்டை அரைச்சு வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுதான் ஒரு 1/4 மணி நேரத்தை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு செம்ம டேஸ்டான காலிஃபிளவர் கிரேவி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கியூட்டிஸ், அல்ட்டியா இருக்கும்.